இந்த உலகத்துல நிறைய டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. டாக்டர்ஸ் இருக்கும்போது நமக்குன்னு ஒரு பிரச்சனை வருது, நமக்குன்னு ஒரு பிரச்சனை வருது உடம்புல. நம்ம என்ன நினைப்போம்? சாதாரண ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு பார்த்துட்டு வந்து நினைப்போமா, இல்ல அது சார்ந்த அதுல நிபுணத்துவம் பெற்ற அதுல வந்து ஒரு ஒரு விசேடமான ஸ்பெஷலிஸ்ட், அதாவது அது நல்லா படித்து அதான் நிபுணத்துவம் பெற்ற ஒரு மருத்துவரை போய் பார்க்கணும்னு நினைப்போமா? யாருக்கிட்ட போகணும்னு நினைப்போமா? ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட தான் போகணும்னு நினைப்போம். எப்போ அந்த மாதிரி எண்ணம் வரும்? ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போகணுன்ற எண்ணம் எப்போ வரும்? பிரச்சனை முத்தினி போகும்போது வரும். ஒருத்தர் இருந்தார், என்ன எப்படி இருந்தார் அப்படின்னா, ஒரு 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 டிசீஸ் வந்துருச்சு அவருக்கு, ஒரு வியாதி வந்துட்டதுக்கு அப்புறம் அவர் போறாரு, பாக்குறாரு, வராரு, போறாரு, வராரு, போறாரு, வராரு. அவர் ஒரு ராணுவத்துல பணிபுரிந்த ஒரு சகோதரன். அவர் என்ன பண்ணாருன்னா, ஜுரம், அவர் லீவ்ல வரும்போதே அவருக்கு ஃபீவர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்துட்டு, நம்ம மிலிட்டரிக்காரன், நம்ம எப்படி இருப்போம், இரும்பு மாதிரி இருப்போம், நமக்கு என்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு, போறாரு, ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு, ஊசி போடுறாங்க, கொஞ்சம் சரியாகுது, மாத்திரை போட்டு வந்து படுத்துக்கிறாரு, மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது. அப்படி ஒரு 10 நாள் என்ன பண்ணுச்சு, அவருக்கு அந்த ஃபீவர் இருந்துகிட்டே இருந்தது. அப்போ என்ன பண்றாங்கன்னா, அந்த லோக்கல்ல பார்த்த டாக்டர் என்ன பண்ணிட்டாங்க, இது 10 நாள் சரியாகணும் போது ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு, அதனால நீங்க ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு, யாருக்கு எங்க ரெஃபர் பண்றாங்கன்னா, ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு என்ன பண்றாங்க, ரெஃபர் பண்றாங்க. பேர் சொல்லக்கூடாது, அதனால பெரிய ஹாஸ்பிட்டல் ரெஃபர் பண்றாங்க. அங்க போயிட்டு போன உடனே அவங்க அவரை ஃபுல்லா பாடி செக்அப் பண்ணும்போது என்ன நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய கிட்னியை காணாம போயிட்டு இருக்குது, அவருடைய லங்ஸை அரிச்சு எடுத்துட்டு இருக்குது, குடல் அரிச்சிட்டு இருக்குது, உள்ள ஃபுல்லா அப்படியே அரிச்சு எடுத்துட்டு இருக்குது. எப்படிடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் இந்த மாதிரி நடந்திருக்குன்னா, அந்த ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணி சொல்றாங்க, பிளட் டெஸ்ட் பண்ணி சொல்றாங்க, ஒரு விசேடமான ஒரு கிருமி வந்து இவருக்குள்ள உள்ள செலுத்தப்பட்டிருக்கு. இன்ஜெக்ட் பண்றதுன்னு சொல்லுவாங்க. இன்ஜெக்ட் பண்றது, ஊசிக்கு பெரிய இன்ஜெக்ஷன் வந்தது, இன்ஜெக்ட் பண்றது, இன்ஜெக்ட் பண்றது என்ன பண்ணுவாங்க, இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. சோ அது வந்து யாரோ இன்ஜெக்ட் பண்ணிருக்கிறாங்க அவங்களுக்குள்ள அப்படின்னு சொல்லி, அந்த கிருமி அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. அது எங்க இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடர்ந்த வனப்பகுதியில இருக்கிற ஒரு கொசு கிட்ட அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு கிருமி இருக்குதான். அது எங்கடா இருக்குன்னு, ரொம்ப அடர்ந்த பகுதி. இவர் என்ன போட்டிருக்காங்கன்னா, ஒரிசாவில் ஒரு அடர்ந்த வனப்பகுதியில இவர் டியூட்டி போட்டிருக்காங்க. அந்த டியூட்டியில இருக்கும்போது கொசு இவர் கடிச்சிருக்குது. கொசு கடிச்ச உடனே அந்த கிருமிகள் உள்ள போயிட்டு அவர் ரொம்ப பாதிக்கப்பட ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஆரம்பிச்ச உடனே அது ஜுரம் ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்குது. சொன்ன பாத்தீங்களா, லீவ்ல வரும்போது ஜுரம் ஸ்டார்ட் ஆச்சுன்னு. அவர் லீவ்ல வரும்போது ஜுரம் ஸ்டார்ட் ஆயிருக்குது. அந்த ஜுரம் ஸ்டார்ட் ஆன உடனே இவர் என்ன பண்ணிட்டாரு, இவரு ரொம்ப லேசான ஜுரம் தானே நினைச்சிட்டாரு. எல்லாரும் காமனா அப்படிதான் நினைப்போம். அப்போ என்ன சொல்றாங்க டாக்டர், அந்த ஜுரம் ஸ்டார்ட் ஆகும் பொழுது ஒரு இதுல நிபுணத்துவம் பெற்ற நல்ல ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட இவர் போயிருந்தா என்ன இருக்கலாம், இவரு சுகமாயிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லி இருக்கிறாங்க. இவர் என்ன பண்ணிட்டாரு, நார்மலா ஒரு டாக்டர் போறாரு, மாத்திரை போறாரு, வந்துடுறாரு, போறாரு வராரு, போறாரு வராரு. கடைசியில அவர் ஆளே இல்லை. எனக்கு போன் வந்தது. எனக்கு போன் வந்து நான் என்ன நினைச்சேன், எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, ப்ரேயர் பண்ணுங்க, இவர் இந்த மாதிரி உயிருக்கு போராடிட்டு இருக்காரு, இந்த ஆர்மிக்காரர் அப்படின்னு சொன்னாரு. நாங்களும் ப்ரேயர் பண்ணோம். பட் வந்து அவரு உயிரோடு கூட இல்லை, அவர் இறந்து போயிட்டார். ஆனா அவர் உயிரோடு கூட இருந்திருப்பார். எப்படி இருந்திருப்பார் தெரியுமா, அந்த ஃபீவர் வந்த உடனே 2 நாள் 3 நாள் சரியாகல, 5 நாள் சரியாகல, 6 நாள் சரியாகல உடனே இவர் நார்மலா இருக்கிற டாக்டர் கிட்ட விட்டுட்டு அதுலயே நிபுணத்துவம் பெற்ற மெத்த படித்த அவங்கள விட மேலா இருக்கிற ஒரு டாக்டர் கிட்ட அவர் போயிருந்தார்னா அவர் சுகமாயிருப்பார். என்ன பண்ணிருப்பாரு, அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க, இவர் கிட்னி வந்து அந்த கிருமி கொஞ்சம் கொஞ்சமா கடிச்சு சாப்பிட்டுக்குதுங்க. அது இந்த செல்லு அரிக்கும் பாருங்க, செல்லு. இப்போ வாசகால் கதவுலாம் பாத்தீங்கன்னா மேல என்ன இருக்கும், வாசகால் இருக்கிற மாதிரியே இருக்கும், ஆனா உள்ளுக்குள்ள என்ன பண்ணிருக்காது, அரிச்சிட்டு இருக்காது. அதே மாதிரி அவர் பாடி இருக்கிற மாதிரியே இருக்குது, உள்ளுக்குள்ள எல்லா பார்ட்ஸையும் அரிச்சிட்டு 10 நாள் அரிச்சிட்டு இருக்குது அது. அப்போ அந்த ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட அவர் போயிருந்தா என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் காப்பாற்றப்பட்டிருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. அததான் நான் சொன்னேன், இயேசு கிறிஸ்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட். இயேசு கிறிஸ்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட். நம்ம பாவங்களை மன்னிக்க வந்தவர், நமக்காக மரித்தவர், நமக்காக உயிரோடு கூட எழுந்தவர். இந்த மனித குலத்துக்கு ஆண்டவரை மனித குலத்தை பார்த்து சொன்னார், நானே வழியும் சத்தியும் ஜீவனமா இருக்கிறேன், என்னால் அன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன், ஐ எம் த ட்ரூத், நான் தான் சத்தியனார் ஆண்டவர், நான் தான் வழினார். அப்போ இதெல்லாம் சொல்லிட்டு அவர் சொல்றாரு, ஓ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் கால் பண்ணார்.
இதை எப்படி பார்க்கலாம்? ரீகால் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரீகால் அப்படின்னா திரும்பவும் அழைக்கிறது, திரும்பவும் அழைக்கிறது. ஏன் என்று சொன்னால், நான் ஆண்டவர் உலகத்தை படைத்தவர், இந்த உலகத்துல மனிதனை உருவாக்கின கடவுள். இந்த ஹியூமன் ரேஸ், இந்த மனித பெருக்கம் என்பது பெருகி போனபடினாலே படைத்த கடவுளை விட்டு விட்டு அவன் எதுக்கெல்லாம் பயந்தானோ, எதெல்லாம் தனக்கு நன்மை செய்து நினைச்சானோ அது எல்லாவற்றையும் வணங்க ஆரம்பிச்சுட்டு அதை நம்ப ஆரம்பிச்சுட்டு தனக்கு வர எல்லா பிரச்சனையும் கொண்டு போய் அதுகிட்ட சமர்ப்பிக்க, அதுகிட்ட சொல்ல ஆரம்பிச்சான். ஆனா அவனுக்கு தெரியல, இதனால எந்த ஒரு தீர்வும் வராது, இங்க நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும், நமக்கு எந்த ஒரு பிரச்சனைக்கான தீர்வு நமக்கு வரவே வராதுன்னு சொல்லி அவனுக்கு தெரியாமல் போனபடினாலே கர்த்தர் சொன்னார், உன் பிரச்சனைக்கான எல்லா தீர்வும் என்கிட்ட இருக்குது, நீங்கள் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களை திரும்ப அழைக்கிறேன், நான் தான் உங்கள் படைப்பின் கடவுள், நான் தான் உங்களை படைச்சவர், என்கிட்ட வாங்கன்னு சொல்லி ஆண்டவர் அழைச்சார். ஆண்டவர் அழைச்சு சொன்னார், நீங்க என்கிட்ட வந்தீங்கன்னா உங்கள் பாரங்கள் நீங்கும்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். எப்படி ஸ்பெஷலிஸ்ட் யாரெல்லாம் இயேசுவை நம்பி வராங்களோ அவங்க எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறாரு. என்னன்னா, நீதிமொழிகள் புத்தகம் 28வது அதிகாரம், நீதிமொழிகள் புத்தகம் 28வது அதிகாரம் 25வது வசனம் பசங்க. பெருநஞ்சன் வழக்கை கொலுவுகிறான், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். ஆமென், பிரைஸ் தி லார்ட். அதான் வசனம் சொல்லுது என்னடான்னா, இந்த உலகத்துல நிறைய மனிதர்கள் இருக்கிறார்கள், நிறைய மாந்தர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், நிறைய கடவுள்கள் இருக்கின்றன, கடவுளே இல்லைன்ற ஐடியாலஜி இருந்துட்டு இருக்குது. ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களாகிய நீங்கள் யார் ஒருவர் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறீர்களோ, இயேசுவின் மேல் நம்பிக்கை வைக்கிறீர்களோ அவர்கள் செழிப்பார்கள், அவர்கள் வளருவார்கள், அவர்கள் மேன்மை அடைவார்கள், அவர்கள் வளர்ந்து கொண்டே போவார்கள். இதுதான் கர்த்தருடைய வாக்குத்தத்தம். அப்ப இயேசு எதற்கு வந்தார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஏன்னா என்னையும் உங்களையும் செழிக்க வைக்க, வாழ வைக்க, மேன்மைப்படுத்த வந்தார். அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் ஒன்றுமில்லாமல் இருந்தேன், ஒன்றுமில்லாமல் இருக்கிற இந்த நிலைமையில நான் இயேசுவை நம்பினேன், நான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், சாதாரணமா அல்ல, செழித்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு இடத்துல ஒரு செடியை வைக்கிறோம், அந்த செடி வளர்ந்துகிட்டு இருக்குது. ஆனா இன்னொரு இடத்துல இன்னொரு செடியை கொண்டு போய் வைக்கிறோம், அந்த செடி பாத்தீங்கன்னா இதுக்கு அதுக்கு வித்தியாசம் இருக்குது, அது டல்லா இருக்குது. ரொம்ப இந்த இன்னொரு இடத்துல வைக்கப்பட்ட செடி ரொம்ப கிரீனிஷா இருக்குது, இது ரொம்ப இதனுடைய வளர்ச்சி கம்மியா இருக்குது, ஆனா அதனுடைய வளர்ச்சி அதிகமா இருக்குது. இதை பார்த்தா அப்படியே குறுகி போன மாதிரி இருக்குது, ஆனா அதை பார்த்தா ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷமா இருக்குது. ஏன்னா அது நல்ல கலகலன் இருக்குது, அழகா இருக்குது, நல்லா பெருத்து இருக்குது, அதை பார்த்த உடனே ஒரு மகிழ்ச்சி வருது. ரெண்டு செடிக்கு நடுவுல அப்படிப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது வைக்கப்பட்ட மண், செழித்திருக்கிற அந்த செடி வைக்கப்பட்ட மண் நல்ல மண்ணு, அது வைக்கப்பட்ட இடம் உரம் நிறைந்த, சத்து நிறைந்த ஒரு ஒரு இடத்துல வச்சிருக்கிறாங்க. அதுக்கு நல்லா தண்ணி பாய்ச்சுறாங்க அந்த செடிக்கு. அந்த செடியை ஒருத்தர் பராமரிக்கிறாரு, அதை கவனிக்கிறார், தண்ணி இல்லையா தண்ணி கொடுக்கறதுக்கு. இது எல்லாத்தையும் அவங்க செய்யறதுக்கு அவங்க செய்து கொண்டே இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் அந்த செடி நல்லபடியா வளர்ந்து நல்லபடியா பெரிய அளவுல அது வளர்ந்து கொண்டே இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அதே போல இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறார். என்ன வார்த்தை சொல்லி இருக்கிறார்னா, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை நம்புகிறவன் என்ன பண்ணுவான்? கர்த்தரை நம்புறவன் என்ன பண்ணுவான்? சொல்லுங்களேன். கர்த்தரை நம்புறவன் என்ன பண்ணுவான்? கர்த்தரை நம்புறவன் என்ன பண்ணுவான்? கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், இந்த வார்த்தையை முன்னிட்டு சொல்லுகிறேன், இந்த உலகத்துல நிறைய இடம் இருக்குது, ஆனா எல்லா இடத்துலயும் செடி வச்சா வர்றதில்லை. ஒரு சில குறிப்பிட்ட நல்ல பண்படுத்தப்பட்ட இடத்துல வச்ச செடிதான் என்ன பண்ணுது? வருது. அதுபோல சபை என்பது நல்ல நிலம். சபை என்பது என்ன? நல்ல நிலம். எவன் ஒருவன் சபைக்கு வருகிறானோ, எவன் ஒருவன் அந்த சபை என்ற இடத்துல நான் நிலைநாட்டப்படுகிறானோ அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் மாறுவான் என்பது ஆண்டவர் நியமித்த நியமம். அதுதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. கர்த்தரை நம்புகிறோம் செழிப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்களும் ஆண்டவரை நம்பி பாருங்க. ஆண்டவரை நம்புறவங்க தான், ஆனா இருந்தாலும் உறுதியா நம்பி பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிடும். வாடகை வீட்டுல இருந்தவங்களாம் இன்னைக்கு சொந்த வீட்டுல சொந்த இடம் வாங்கி வீடு கட்டி இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதான் தேவனுடைய வார்த்தை.